26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். யாருமே எதிர்பார்க்கல ராஜன் சார் வந்து இப்படி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோன்னா என்ன நினச்சி? இல்லை, ரொம்ப எனக்கு முதல்ல பயங்கர ஷாக். முதல்ல ரொம்ப என்ன சிலருடைய தற்கொலையெல்லாம் கேள்விப்படுவோம். அப்போ வந்து உங்களுக்கு என்னடா அப்படின்னு ஃபீல் வரும். இது வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு ரொம்ப துணிச்சலான மனுஷன், ரொம்ப தைரியமான ஆள். எதை பற்றி பேசினாலும் சரி மனசில் பட்டதை கரெக்டாக பேசுவார். இன்னொன்று எல்லாருமே அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள். நீங்கள் இப்படி இருங்க, அப்படி இருக்கணும், தயாரிப்பில் இப்படி இருக்கணும், டைரக்டரில் இப்படி இருக்கணும், நடிகர்கள் இப்படி இருக்கணும். எவ்வளோ ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் தன் கருத்தை வந்து சொல்கிறதுக்கு தயங்க மாட்டார். அப்படி ஒரு மனுஷன் எப்படி இந்த முடிவு எடுத்தாருங்கிறது நமக்கு புரியலை. வாழ்க்கையே அவளுக்கு ஒரு புரியாத புதுப்பாங்கள்ல. அப்போ இவர் இப்படி தான் இருப்பாங்களா நம்மளை கணிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னொன்று ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். இப்போ உங்களுக்கு தெரியாதில்ல, சினிமாவில் நிறைய இப்போ ஆடியோ லான்ச் நிறையா போயிட்டுருக்கும். இந்த சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் பெரிய வீட்டில் வரணும், சப்போர்ட் பண்ணி யார் கூப்பிட்டாலும் சரி, அது சின்ன படமாக இருந்தால் அது உடனே வந்து இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கு ஒரு மனசு வேணும். ஓகே, யார் பெரிய நடிகராக, பெரிய ப்ரொடியூசராக, பெரிய டைரக்டர்னு பார்த்து வராமல் ஒரு சின்ன புது டைரக்டரு, புது ப்ரொடியூசர், அறிமுகமே இருக்க மாட்டாங்க, கூப்பிட்ட உடனே அப்போ சின்ன படமாப்பா ஓகே, அந்த ஹெல்ப்பிங்லாம் இருக்கு. அதெல்லாம் பாராட்டணும். இன்னொன்று அவர் வயசு வந்து 85. பெரிய கொடுமை தான். 85 வயசில் ஒருத்தருக்கு அந்த தற்கொலை பண்ணுற ஒரு சூழல்னு சொல்லலாம், இல்லை அந்த மூடுன்னு சொல்லலாம். அதுதான் ரொம்ப கொடுமை. ஓகே, ரொம்ப ரொம்ப கொடுமை. ஆனால் சில இதில் வரக்கூடாது. அது சொல்லுவாங்க, இளமையில் வறுமை, கொடுமையில் குடும்பம். அந்த இளமையில் அந்த பசிங்கிறது பெரிய குடும்பம். அது மாதிரி ஒரு 85 வயசுலாம் இன்னொரு பார்த்தா இன்னும் 5 வயசில் அவருக்கு உண்மையிலேயே இயற்கையான மரணம். 85 வயசு வாழ்ந்தார், போல்டாக வாழ்த்தார். இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் கழிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இயற்கையான மரணம் தான் வந்திருக்க போகுது. அது இந்த இதில் ஒரு தற்கொலைன்னு வர்றது, அந்த ஏஜில் அந்த மனசு என்ன பாடுபட்டுருக்கும். அதுவும் ஒரு சிங்கம் மாதிரி இருந்தவர் அந்த நேரத்தில் எவ்வளோ ஒரு மனசு செதஞ்சிருந்தால் அவர் முடிவு எடுத்துருப்பாருன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் சார். நானும் நிறையா அவர் போய் சந்திக்கும் போது வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் சரி, ஃபிட்னஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், உடம்பு நல்லா பார்த்துப்பார். சடனாக இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்கும்போது என்ன காரணமாக இருந்துச்சுன்றதா தெரியுமா சார்? எனக்கு தெரியல என்ன ரீசன்ஸுக்கு. ஆனால் எங்கிட்ட இல்லை. பொதுவாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி கலந்து முன்னாடி பேசிப்போம்ல, அப்போது ஒன்று சொல்லுவார், நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன் பார். ஓகே, கடன் நிறைய பேர் நான் கொடுத்துருக்கேன்னு எவன் தரமாட்டேங்கிறான், ஏமாத்துறான், இதுதான் சொல்லுவார். ஆனால் இவர் கடன் வாங்கினது மாதிரி நம்மளுக்கு தெரில எதுவுமே. இல்லைன்னா எல்லோரும் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னு எல்லாருமே அந்த கடன் தான் இங்கே பார்த்துக்கிறோம். இப்போ முன்னாடி ஜிவி இறந்தோடனே அது கடன் தொல்லையால் இறந்தாருங்கிறது உறிஞ்ச விஷயமா இருந்தது. ஓகே, உண்மை தான். கடன் தொல்லை தாங்காமல் தான் அவர் ஜிவி, அவர் மனிதனுடைய அண்ணன் ஜிவி பிரகாஷ், அது தெரியும். அது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டா உடனே கடன் தொல்லையில் இறந்துட்டாங்க மாதிரி தான் உலகம் நினைக்கும் பேசு. இப்போ இவரே அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் தற்கொலை அப்படின்னோடனே சரி கடன் தொல்லை தாங்காமல் இறந்துட்டார். ஏன்னா இப்போதைக்கு படம் பண்ணலையே அவர். இப்போ வரைக்கும் எந்த கடன் பிரச்சனையும் இல்லை அவருக்கு. அதுதான். ஏன்னா உங்கள் சமீபத்தில் அவர் படம் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட பல வருஷமாக ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு படம் பண்ணார் அப்படின்னா நினைக்கலாம் கடன் வாங்கி பண்ணியிருப்பார் அப்படின்னு. இப்போ படம் பண்ணல அவர். ஓகே, நம்மகிட்ட சொல்லும் போதெல்லாம்
நிறைய பேர் கடன் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, தர மாட்டேங்கிறாங்க தான் அதை தான் அடிக்கடி புலம்புவார். உங்ககிட்ட வந்து அது பேசுறது. போய் அது சார் ஆ. நிறைய வாங்கிட்டு தரலும் பாரு. ஓகே. நான் சொல்ல மாட்டாரு, நிறைய பேர் சொல்லுவார். நான் சினிமா நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் அவசரப்பட்டுக்கிருக்கேன் அப்படின்னு அதை மட்டும் சொல்லுவார். அப்போ கடன் கொடுத்துருக்காரு, கடன் வாங்கினது அவங்களுக்கு தெரியல. ஓகே. எனக்கு இன்னொரு ரொம்ப பகிரங்கமாக இருந்துச்சுன்னா, தற்கொலைன்றது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கொடூரமான விஷயம். அதுவும் அந்த பூவாரில் இறங்கி, ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டோம் வாக்கிங் நடந்து போயிட்டு இருந்தாரா, அங்கே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யதார்த்தமாக வாழ்க்கை எப்படி வாழ்கிற மனுஷன் சார் அவர்? எனக்கு வாக்கிங் அப்புறம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை முதல்ல. ஓகே. ஏன்னா அவர் சொந்த ஏரியா வந்து இது நினைக்கிறேன் மன்னார்பேட்டை. ஆமாம். ஆனால் அதிகமாக அங்கே இருக்கு, இங்கே அந்த மவுண்டில் பாம்பு பாம்பூரில் தான் இருப்பார். அங்கேயே தங்கி இருந்திருக்காரு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியும். மேக்ஸிமம் பாம்புல தங்கியிருக்காரு, ரூம் எடுத்து தங்கியிருக்காரு, அது வரைக்கும் தெரியும். அடையாருக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் எனக்கு தெரியல. ஓகே. அதனால் வாக்கிங் போயிட்டு விழுந்தாங்கள்ட்ட அந்தளவுக்கு அவங்க நம்புகிற மாதிரி இல்லை. தவறி விழுந்து போகிற உடம்பு இல்லை. அது ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன தெரிய போகுது? போஸ்ட்மார்ட்டத்தில் தண்ணிக்குள்ள விழுந்து செத்தா தெரியாது. யாராவது அடிச்சு தூக்கி போட்டுருந்து பிரேயத்தை வந்து மேந்து வந்து எடுத்திருந்தால் தான் எப்படி விழுந்ததா இல்லை யாராவது தள்ளி விட்டாங்களோ தெரியும். இது கண்ணுக்கு முன்னாடியே விழுந்திருக்காரு. அதனால் பிரேத பிரச்சனையில் நீரில் மூழ்கி மூச்சு அடி செத்து போயிட்டாருன்னு தான் வரப்போகுது. ஏன் தற்கொலை பண்ணார் அப்படிங்கிறது தான் விட தெரியணும். ஓகே. நீங்கள் அவங்க குடும்பத்தினர்கிட்ட பேசி பார்க்கும்போது ஏதாவது தெரிஞ்சுதா, சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது? இல்லை, அப்போ நமக்கு அவரை தவிர அவங்க வேறு யாரும் தெரியாது. தெரியாது. ஒரு பையன் படம் பண்ணியிருக்காரு. ஆமாம். இவர் பையனை ஹீரோ வச்சு படம் பண்ணார். அது வரைக்கும் தான். அந்த பையன் கூட நம்மளுக்கு பழக்கமாக இல்லை. இவர் தான் ஃபங்க்ஷனுக்கு வருவோம், ஒரு ஆடியோ லான்ச் அதிகமாக சந்திச்சுக்குவோம், சில பூஜையில் சந்திச்சுக்குவோம், அப்போ பேசுகிறது தான். ஆனால் ரொம்ப ஜாலியான மனுஷன். எதையுமே ஒரு இதாக எடுத்துக்க மாட்டார். உங்களுக்கு சில மேடையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வீடியோலாம் மேடையிலே டென்ஷன் ஒருத்தர் அடிக்கலாம் போவார் அந்த வயசில். ஆமாம். 83 84 வயசுலாம் அவர் மேலே இறங்கி அடிக்க போகிற அளவுக்குன்னா ஒரு தைரியம் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் திருப்பி சினிமா அளவுக்கே ஒரு ரொம்ப எல்லாருக்குமே அதிர்ச்சி தான்.